ஒரு டீசென்ட்டான கேபிட்டல் வச்சிருக்கேன். நான் வந்து மார்க்கெட்ல டெய்லியும் காலையில வாங்கி ஆஃப்டர்நூன் வித்து, ஈவினிங் ரிக்ரெட் பண்ற மாரி சிச்சுவேஷன்ல இல்ல. லாங் டெர்ம் வெயிட் பண்றதுக்கு எனக்கு டைமும் இல்ல. ஆனா ஒரு பேசிவ் இன்கம் வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங் தான் அதுக்கு ஒரே ஆப்ஷன்ங்க. ஸ்விங் ட்ரேடிங்ல என்ன பண்ணலான்னா, ஒரு லோல வாங்கி ஒரு ஹைல சேல் பண்ணலாம். எந்த லோல வாங்கி எந்த ஹைல சேல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சர்டன் ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளா இருக்கிற 20 இஎம்ஏ அண்ட் ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணி ஹையா இருக்கிற ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாங்க. ஸ்விங் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ட்ரெண்டு என்ன அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா லாஸ் கட்டாயமாக வரும். 20 இஎம்ஏ அந்த ட்ரெண்ட் என்னங்கிறத நம்மளுக்கு கிளியராக ஒரு பிக்சர் கொடுக்கும். ப்ரைஸ் 20 இஎம்ஐக்கு மேலே ட்ரேட் ஆனால் ட்ரெண்டு புல்லிஷ், 20 இஎம்ஐக்கு கீழே ட்ரேட் ஆனால் ட்ரெண்டு பேரிஷ். அவ்வளோதாங்க விஷயம். ஸோ 20 இஎம்ஐ மட்டும் வச்சு ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. அதுக்கு ஆர்எஸ்ஐங்கிற இன்னொரு இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆர்எஸ்ஐ வந்து ஓவர் பாட்டு ஓவர் சோல்டு அது மட்டும் சொல்லாது, ஆனால் ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லும். ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட்னா ஆர்எஸ்ஐ 40 கீழே போகவே போகாது. புல் பேக்கு ஒரு 40லேருந்து 45 வரைக்கும் வந்துட்டு ஒரு 60 to 70 வரைக்கும் டார்கெட் போகும். இதுதான் நம்மளுக்கு ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன். அப்போ பை சைட் செக்லிஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புல் பேக் 20 இஎம்ஐல இருக்கணும், ஆர்எஸ்ஐ 40லேருந்து 55 வரைக்கும் இருக்கணும், ஒரு புல்லிஷ் கேண்டில் அந்த இடத்துல ரிவர்சல் கேண்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கணும். ரிவர்சல் கேண்டிலோட ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது ஒரு என்ட்ரி எடுத்தோன்னு வைங்களேன், அதோட ஸ்விங் லோவில் ஸ்டாப் லாஸை வச்சுட்டு அந்த ஸ்விங் ஹைக்கு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரேடை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதாங்க. எக்காரணத்தை கொண்டும் ஸ்டாப் லாஸை சேஞ்சே பண்ணக்கூடாது. நிறைய ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் அப்புறம் ஸ்டாக் ட்ரேடர்ஸ் பண்ணுற பெரிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸை மாற்றி வைக்கிறது. நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம், ரிஸ்க்குங்கிறது கால்குலேட்டிவ் தான். அந்த கால்குலேட்டிவ் ரிஸ்க்கு வந்துடுச்சுன்னா நம்ம அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணியே தீரணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது. ஸோ ஸ்டாப் லாஸை கீழே தள்ளி வைக்கிறது அந்த வேலை இருக்கவே கூடாதுங்க. அந்த டார்கெட் அடிச்சிருச்சுன்னா எக்ஸிட் ஆயிடணும். ஸோ இந்த ஸ்விங் ஹை மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்ஐ வந்து 65+ போச்சுனாலும் நீங்கள் அந்த இடத்துல செல் பண்ணிடணும். இவ்வளோதாங்க விஷயம். ஸோ இப்போ தான் நம்மளுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சு, உடனே போய் ட்ரேட் எடுத்துடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. நீங்கள் டெஸ்ட் பண்ணணும், பேக் டெஸ்ட் பண்ணணும், லேர்ன் பண்ணணும். இப்படி தான் அந்த ஸ்டாக் வந்து பிஹேவ் பண்ணுதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரேடை பற்றி யோசிக்கணும். ஸோ இங்கே கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு தகவலுக்காக மட்டும்தாங்க. இது பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ உண்டான அட்வைஸ் கிடையவே கிடையாது. இப்போ 2 ஸ்டாக்கை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பாருங்க. ஒரு புரிதலுக்காக 2 டிஃபரெண்ட் செக்டாரோட ஸ்டாக் எடுத்திருக்கேங்க. ஒன்று வந்து மொயில்னு சொல்லுவாங்க, இது மைனிங் கம்பெனி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கம்பெனி. இன்னொரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார்னு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த கம்பெனியோட ஸ்டாக்கை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதில் எப்படி ஸ்விங் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம ஆர்எஸ்ஐயும் இதுவும் வேலை செய்தா வேலை செய்யலையா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ மொயில் அப்படிங்கிற கம்பெனியோட ஸ்டாக் எடுத்திருக்கோங்க. இது டேஸில் தான் வச்சுருக்கேன். நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தான் பண்ண போகிறோம், ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண போகிறது இல்லை. அதனால 5 minutes 1 hour இதெல்லாம் ஆகாது. டே இல்லை வீக்கில் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா நம்ம இப்போ ஒரு ட்ரேட் எடுத்தோம்னா மேபி 10 days ஹோல்டு பண்ணுவோம், இல்லை 2 weeks இல்லை 3 weeks ஹோல்டு பண்ணி தான் நம்ம சேல் பண்ணுவோம். அதனால டே சார்ட் தான் இதில் பெஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ டே சார்ட் எடுத்துகிட்டு 2 இண்டிகேட்டர். ஒரு இண்டிகேட்டர் வந்து வால்யூம், எங்கே வந்து வால்யூம்ஸ் நல்லா கேதர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. இன்னொன்று மூவிங் ஆவரேஜ். இந்த மூவிங் ஆவரேஜ் 3 லைன் தெரியுதுங்களா? ஒன்று வந்து க்ரீன் கலர் லைன் பார்த்தீங்கன்னா, நான் இதை எப்படி செக்ரிகேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ 20 EMA க்ரீன் லைனாகவும் 100 SMA வந்து பர்பிள் லைனாகவும் 200 வந்து ரெட் லைனாகவும் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ பார்த்த ரூல் படி அந்த 20 EMAக்கு மேலே இல்லை அது பக்கத்தில் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் பண்ணும்போது நம்ம ஒரு என்ட்ரி எடுத்தோம்னா அது வந்து 200 EMA வரைக்கும் போகிற சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா அடுத்த ஸ்விங் ஹை
ஆனால் 379 வரைக்கும் போகிற சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்குங்க. நம்ம ஒரு 339 அப்படிங்கிறது வந்து 20 EMAயோட லெவல். ஸோ இந்த லெவலுக்கு மார்க்கெட் வருதுன்னு வைங்களேன். இந்த இடத்துல ஒரு புல்லிஷாக ஒரு கேண்டில் வந்து பிரேக் அவுட் கொடுக்குறாங்க இந்த 20 EMAவை. பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அடுத்தது ரீடெஸ்ட் தான். அந்த ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் அந்த பிரேக் அவுட் கேண்டலுக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது நீங்கள் ஒரு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா அந்த என்ட்ரி வந்து ஒரு 345ன்னு வச்சுக்கோங்க. அந்த 345லேருந்து அடுத்த ஸ்விங் ஹை ஆன டார்கெட் 380 வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் இப்போ நம்ம 20 EMAவோட கான்செப்ட் படி பார்த்தாச்சு. அப்புறம் ஜென்ரலாக ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் படியும் நம்ம ஒரு கான்ஃபிடன்ஸ் கேதர் பண்ணணும். இந்த ப்ரைஸ் ஆக்ஷனுங்கிறது வந்து பேசிக்குங்க. இந்த ஆப்ஷன் செயின் அது இது எல்லாத்தையும் விட்டுருங்க. ஆனால் ப்ரைஸ் ஆக்ஷன் தான் ஹார்ட் பீட். அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் படி நடக்கிற விஷயம் தான் அந்த ஆப்ஷன் செயின்லேயும் டிபிக்ட் ஆகும். அப்புறம் நம்ம செல்லர் பையர் கான்செப்ட்லேயும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஹார்ட் பீட் எப்படி இருக்குதுங்கிறத முதல்ல பார்ப்போம். இந்த மொயிலுங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, ஆல்மோஸ்ட் ஒரு வருஷமாக வச்சுக்கோங்க. ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ட்ரேட் ஆகும்போது ஒரு பேஸ் ஃபார்மேஷனில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் ஒரு ரெக்டாங்கிள் போட்டுடலாம். ஸோ ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் மாதிரி இந்த இடத்துல போயிட்டுருக்கு. இந்த கன்சாலிடேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு பிரேக் அவுட் கொடுக்குறாங்க. பிரேக் அவுட் கொடுத்துட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 72 ரூபா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகுது. நீங்கள் ஒரு 340 ரூபாய்க்கு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ஒரு 410 ரூபா வரைக்கும் டார்கெட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த கன்சாலிடேஷன் முடியும் போது திருப்பியும் 2வது இடம், இங்கே ஒரு கன்சாலிடேஷன், அப்புறம் திருப்பி ஒரு பிரேக் அவுட். இந்த பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா திருப்பியும் 68 ரூபா. திருப்பி இதே ஏரியாவில் இங்கே ஒரு கன்சாலிடேஷன். அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு பிரேக் அவுட் கொடுக்குறாங்க. அதே 68 ரூபா 60 ரூபா அந்த ரேஞ்சுக்கு போயிருக்கு. ஸோ கன்சாலிடேஷன் ஏரியா என்ன, எங்கே வந்தால் பையர் இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சிங்களா? இந்த ஏரியா வரும்போது ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் பவர் வருது. உடனே ஒரு மொமெண்டம் கொடுத்து அவங்க போய் அந்த ஒரு 60லேருந்து 70 பாயிண்ட் டார்கெட் அடிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே ஃபினான்ஷியலாக ஒரு டாபிக் பார்ப்போம். இப்போ 311 ரூபா இருக்குது ஸ்டாக்கு. நான் இன்றைக்கே வாங்கிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வாங்கக்கூடாது. ஏன்னா இங்கே ஒரு கேண்டில் போட்டிருக்கான் பார்த்தீங்களா, செல்லிங் இருந்தாலும் இருக்கலாம். நம்ம 20 EMAக்கு போகும்போது தான் மார்க்கெட் ட்ரெண்டு புல்லிஷ்ங்கிறது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. அது வரைக்கும் நம்ம பையிங்கை பற்றி யோசிக்கக்கூடாது. அந்த 20 EMAவை கிராஸ் பண்ணும்போது பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு ரீடெஸ்ட் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம பையிங்கை பற்றி யோசிக்கணும். இது முக்கியமான ஃபினான்ஷியல் திங்கு. 2வது, ஸோ டார்கெட் வந்து அதுலேருந்து ஸ்விங் ஹைன்னு சொல்லியிருக்கோம். அது ஒரு 60 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஒன்றா அதாக இருக்கணும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 RSI. நல்லா பாருங்கள், நான் அந்த ப்ரீவியஸ் ஸ்லைடில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 60 to 65 இருக்கும்போது உங்களோட பொசிஷன்லேருந்து எக்ஸிட் ஆயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்னங்க நடந்திருக்கீங்க, இப்போ நான் காமிக்கிற லைன் பார்த்தீங்கன்னா ஒரு லைனாகவே போட்டுடலாம். எந்த இடத்துல வந்தோம்னாங்க செல் அடிச்சிருக்காங்க ஒவ்வொரு தாட்டியும் 60+ வரும்போது திருப்பியும் எந்த லெவலுக்கு போகிறாங்க, ஒரு 27 வரைக்கும் எல்லாம் போயிருக்காங்க. ஆனால் ஆவரேஜ் லெவல் எடுத்துக்கலாம். ஸோ ஆவரேஜ் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த லெவல். ஸோ ஒரு 37 வரைக்கும் போகிறாங்க. அப்புறம் திருப்பியும் 63 வரைக்கும் போகிறாங்க. இப்போ பை ஜோன்ஸ் என்ன, செல் ஜோன்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சிங்களா? இந்த ஸ்டாக்கோட பிஹேவியர் ஓவர் த 1 இயர் நம்ம பார்த்தோம்னா 37, 27 இந்த ஏரியாவிலேருந்து ஒரு ரிவர்சல் கிடைக்கும் போது ஒரு 40லேருந்து 63 வரைக்கும் போகிறாங்க RSIயில். ஸோ 60 to 65 போகும்போது திருப்பியும் செல் அடிக்கிறாங்க, திருப்பி கீழே வருது. ஸோ நம்ம எங்கே வாங்கணும், இந்த ஏரியாவில் வாங்கணும். இந்த ஏரியாவில் வாங்கிட்டு 40, 45 ஏரியாவில் வாங்கிட்டு செல் வந்து 63 வரைக்கும் டார்கெட் பண்ணணும் RSI. இது வந்து RSIங்கிறது டேல வச்சு தான் பார்க்கணும். அதை மறந்துடவே கூடாது. 5 மினிட்ஸ்லேயோ 1 ஹவர்லேயோ 4 ஹவர்ஸ்லேயோ வச்சு பார்க்கவே கூடாது.
டே இல்லை வீக்கில் தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இது கிளியராக புரிஞ்சிருச்சுங்களா? நம்ம 20 EMA கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் என்ட்ரி, அதுக்கப்புறம் டார்கெட் வந்து ப்ரீவியஸ் ஹை. அதே மாதிரி ஆர்எஸ்ஐயில் 40-45 அண்ட் அபோவ் இருக்கும்போது தான் என்ட்ரி, எக்ஸிட் வந்து 60-65 இருக்கும்போது எக்ஸிட். இது ப்ரைஸ் ஆக்ஷன். இந்த என்ட்ரியை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். பேஸ் பிரேக் அவுட் ஆப்ஷன்லேயும் சரி, ஸ்டாக்லேயும் சரி, ஒரே விஷயம்தான். ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டாங்கன்னா அந்த பிளாட்ஃபார்மை பிரேக் அவுட் பண்ணிட்டு போகும்போது அடுத்த டார்கெட் ஸ்விங் ஹைக்கு போவாங்க, இல்லை அடுத்த மூவிங் ஆவரேஜ் லைன் வரைக்கும் போவாங்க. அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இன்னொரு ஸ்டாக் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்லங்க, அந்த ஸ்டாக்கை பார்ப்போம். ப்ளூ ஸ்டார்கோ அப்படிங்கிற ஸ்டாக்கு. ஸோ இந்த ப்ளூ ஸ்டார்கோவோட ஸ்டாக்கை பற்றி நம்ம ஆர்எஸ்ஐயும் இண்டிகேட்டர் மட்டும்தான் போடுவேன். எனக்கு கமெண்ட்ல நீங்கள் அது எந்த இடத்துல இருக்குது, எது வரைக்கும் டார்கெட் போகணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல போடுங்க. எதுக்கு இந்த எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நான் சொல்கிறது புரிஞ்சுதா புரியலையாங்கிறது ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ இண்டிகேட்டர் வந்துருச்சு. இப்போ ப்ரைஸ் எந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆர்எஸ்ஐ எந்த லெவலுக்கு இருக்கு அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஸ்டாக்கோட பிஹேவியர் என்ன? இந்த ஸ்டாக்கோட பிஹேவியர் இதை பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா, 61 பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா ஆல்மோஸ்ட் 70-73 வரைக்கும் வராங்க. எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் தான் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ப்ரைஸ் ஆக்ஷன் ஆர்எஸ்ஐ இல்லாமல் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்குற மாதிரி சூழ்நிலை வரும். இந்த ப்ளூ ஸ்டார்கோங்கிற கம்பெனி வந்து ப்ளூ ஸ்டார் ஏசி மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. ஸோ இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸில் பார்க்கணும். ஸோ ப்ரீவியஸ் இயர்ஸ் பிப்ரவரி ஏரியா டைமில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காங்க? ஒரு 1800 இந்த இப்போ என்ன ப்ரைஸுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அந்த ப்ரைஸில் தான் இருக்காங்க. அப்புறம் ஒரு ஸ்பைக் கொடுக்குறாங்க பாருங்கள், ஆல்மோஸ்ட் 2200 வரைக்கும் ஒரு ஸ்பைக் கொடுக்குறாங்க. ஸோ இது மார்ச் எண்டு வரைக்கும் இந்த ஸ்பைக் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்டட். ப்ராஃபிட் புக்கிங் அடிச்சு தள்ளுவாங்க. எது வரைக்கும் அந்த ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்குது? திருப்பியும் பழைய எந்த இடத்துல பேஸ் ஃபார்ம் பண்ணாங்களோ அந்த பேஸ் ஃபார்மேஷன் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஆர்எஸ்ஐ, இஎம்ஏ, அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஆக்ஷன். ப்ரைஸ் ஆக்ஷனில் எங்கே பேஸ் இருக்குது, எங்கே வந்து செல் அடிக்கிறாங்க, இதை பார்த்துட்டு ஒரு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்களால் எழுதி தரேன் 100% ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆனால் இது வந்து பேக் டெஸ்ட் பண்ணணும். முதல்ல பேப்பர் ட்ரேடிங் பண்ணி ஒரு பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இதை ட்ரை பண்ணுங்க, கட்டாயமாக உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ நம்ம இப்போ கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கை எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு தான். இதை வச்சுட்டு நாளைக்கு நான் ப்ளூ ஸ்டார்க்கோ வாங்குவேன், மொயில் வாங்குவேன் அப்படின்னு கட்டாயமாக பண்ணக்கூடாது. இது வந்து பைக்கான செல்லுக்கான அட்வைஸ் கிடையவே கிடையாது. நான் இப்போ சொல்லித்தரது எல்லா விஷயங்களுமே எப்படி ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணணும் டெக்னிக்கலாக. நியூஸ் எல்லாம் விட்டுருங்க, டெக்னிக்கலாக இந்த ஸ்டாக்கை எப்படி அனலைஸ் பண்ணணும், அது எந்த ரேஞ்சில் இது ட்ரேட் ஆகுது, அந்த ரேஞ்சோட லோ என்ன, அந்த ரேஞ்சோட ஹை என்ன, அந்த லோவில் வாங்க போகிறோம், அந்த ஹையில் விற்க போகிறோம். அவ்வளோதான். ஆஸ் அ ட்ரேடராக நம்மளுக்கு ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். சரிங்களா? ஸோ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் இந்த ஸ்விங் ட்ரேடிங் பற்றி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா ஒரு கமெண்ட்டை போடுங்க,
லெட்ஸ் டிஸ்கஸ்.